என் தங்கமே, யாருக்கும் சொல்ல முடியாத காயம் உன் உள்ளத்தில் இருக்கிறதா? சிரித்து கொண்டு நடந்தாலும் உள்ளே ஒரு அமைதியான வலி இருக்கிறதா? எல்லோருக்கும் துணையாக இருந்து உனக்கு மட்டும் யாரும் இல்லை என்று சில நேரம் தோன்றுகிறதா? இந்த கேள்விகள் உன் இதயத்தை தொட்டால் கவலைப்படாதே, நீ பலவீனமானவன் அல்ல. நீ மனிதன், உணர்வுகளோடு பிறந்தவன். சில காயங்கள் வெளியில் தெரியாது. அது உடலில் இல்லை, அது ஆன்மாவில். யாராவது சொன்ன ஒரு வார்த்தை, யாராவது விட்டுச்சென்ற ஒரு தருணம், நம்பிக்கை வைத்த இடத்தில் ஏற்பட்ட ஒரு உடைப்பு, இவை எல்லாம் சொல்ல முடியாத காயங்களாக உள்ளே தங்கிவிடும். நீ அதை பற்றி பேச நினைத்தாலும் வார்த்தைகள் வராது. ஏனெனில் அந்த வலி ஆழமாக இருக்கிறது. என் தங்கமே, நீ அதை மறக்க முயன்றாய். வேலைக்கு மூழ்கினாய், மற்றவர்களுக்கு உதவினாய், உன்னை பிஸியாக வைத்து கொண்டாய். ஆனால் இரவு அமைதியாகும் போது அந்த வலி மீண்டும் நினைவூட்டியது, நான் இன்னும் இங்கே தான் இருக்கிறேன் என்று. அது உன்னை குறை சொல்லவில்லை, அது குணமடைய இடம் கேட்டது. மாற்றம் மெதுவாக தொடங்குகிறது என் தங்கமே. அது ஒரு பெரிய சத்தத்தோடு வராது, அது ஒரு சிறிய உணர்வாக வரும். இதை நான் இனி தாங்கிக் கொள்ள வேண்டாம் என்ற சின்ன தீர்மானமாக வரும். ஒரு நாள் நீ கவனிப்பாய், நீ அந்த பழைய நினைவுகளை நினைத்தாலும் முன்போல் உடைந்து போகவில்லை. அது தான் மாற்றத்தின் முதல் அடையாளம். நீ உன் காயத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் உன்னிடம் நீ நேர்மையாக இரு. ஆம், எனக்கு வலி இருக்கிறது என்று உன் இதயத்திடம் ஒப்புக்கொள். அந்த ஒப்புக்கொள்ளுதலே குணமடைவதற்கான கதவை திறக்கும். என் தங்கமே, சிலர் உன் கண்ணீரை பார்த்திருக்க மாட்டார்கள். சிலர் உன் மௌனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது சரி, எல்லாரும் உன் கதையை அறிய வேண்டியதில்லை. ஆனால் நீ உன் கதையை மதிக்க வேண்டும். நீ கடந்து வந்த பாதை சாதாரணமல்ல. நீ உடைந்த அந்த தருணத்தில் கூட நீ முழுமையாக சிதறவில்லை. உன் உள்ளத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது. அது தான் உன்னை இன்றுவரை கொண்டு வந்தது. அந்த நம்பிக்கையை கைவிடாதே, அது உன் உயிரின் தீப்பொறி. மாற்றம் மெதுவாக தொடங்குகிறது என் தங்கமே. முன்பு உன்னை குறை சொன்ன குரல் இப்போது சற்று மெதுவாகி வருகிறது. முன்பு உன்னை துன்புறுத்திய நினைவுகள் இப்போது சிறிது தூரத்தில் நின்று காணப்படுகிறது. நீ அதில் மூழ்காமல் அதை பார்க்க கற்றுக்கொள்கிறாய். நீ உன் காயத்தை வெறுக்க வேண்டாம். அது உன் பலமாக மாறும். இன்று அது வலி, நாளை அது அனுபவம், மறுநாள் அது அறிவு, ஒரு நாள் அது உன் கதையின் பெருமையாக மாறும். நான் இதையும் கடந்து வந்தேன் என்று நீ சொல்வாய். என் தங்கமே, உன் மனம் குணமடைய நேரம் எடுத்துக்கொள்ளும். அவசரப்படாதே. காயம் ஆழமாக இருந்தால் குணமடையும் காலமும் ஆழமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் நடக்கிறது. நீ கவனிக்காமல் இருந்தாலும் உன் ஆன்மா வேலை செய்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நீ காரணமே இல்லாமல் அமைதியாகி விடுவாய். அது துக்கம் அல்ல, அது உன் உள்ளம் சீராகும் செயல்முறை. உன் மனம் பழைய காயங்களை வெளியேற்றி கொண்டிருக்கிறது. அந்த அமைதியை பயப்படாதே, அது உன் குணமடைவின் சத்தமில்லா வேலை. என் தங்கமே, உன் காயம் உன்னை பலவீனமாக்கவில்லை, அது உன்னை ஆழமாக்கியது. பிறர் வலியை புரிந்து கொள்ளும் மனதை கொடுத்தது. மற்றவர்களை மதிக்கும் பார்வையை கொடுத்தது. இது ஒரு பரிசு, தண்டனை அல்ல. நீ இப்போது உன் எல்லைகளை அமைக்க கற்றுக்கொள்கிறாய். யாராவது மீண்டும் உன்னை காயப்படுத்த முயன்றால் நீ அமைதியாக விலகுவாய். முன்பு போல தாங்கிக் கொண்டு உடைந்து போகவில்லை. இது உன் வளர்ச்சி. மாற்றம் மெதுவாக தொடங்குகிறது என் தங்கமே. ஒரு நாள் நீ கவனிப்பாய், நீ உன்னை மன்னித்து விட்டாய். உன்னை காயப்படுத்தியவர்களையும் மனதில் விடுவித்து விட்டாய். அது அவர்களுக்காக அல்ல, உன் மன அமைதிக்காக. உன் இதயம் இன்னும் அன்பு செய்ய தயாராக இருக்கிறது. அதுவே உன் தூய்மை. காயம் இருந்தாலும் அன்பு காயப்படவில்லை. அது தான் உன் மிகப்பெரிய பலம். என் தங்கமே, நீ தனியாக இந்த வலியை சுமந்தாய் என்று நினைக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு சக்தி எப்போதும் உன்னுடன் இருந்தது. நீ விழுந்தபோது எழுந்தாய். நீ அழுதபோது மீண்டும் சிரித்தாய். அது உன் ஆன்மாவின் வலிமை.
இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கிறது. அது முழுமையாக காயமில்லாத வாழ்க்கை அல்ல, ஆனால் காயத்தை கையாள தெரிந்த வாழ்க்கை. அதுதான் உண்மையான அமைதி. நீ தினமும் உனக்கே சொல்லிக்கொள், என் காயம் என்னை வரையறுக்காது, என் குணமடையும் திறன் தான் என்னை வரையறுக்கும். இந்த ஒரு உண்மை உன்னை முன்னேற்றும். என் தங்கமே, மாற்றம் மெதுவாக தொடங்குகிறது. இன்று அது ஒரு சின்ன சுவாசம், நாளை அது ஒரு தைரியமான முடிவு, மறுநாள் அது ஒரு புதிய ஆரம்பம். நீ உன் கதையை வெட்கப்பட வேண்டாம். அது உன் வெற்றி, அது உன் பயணம், அது உன் பலம். காயம் இருந்தாலும் நீ உடைந்தவன் அல்ல, நீ உருவாகிக் கொண்டிருக்கிறவன். மெதுவாக, நிதானமாக, உறுதியுடன். என் தங்கமே, உன் குணமடைதல் ஆரம்பமாகி விட்டது. உன் உள்ளத்தில் வெளிச்சம் புகுந்து விட்டது. அந்த வெளிச்சம் மெதுவாக இருளை நீக்கும். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய், நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய், நீ உன் வலியை பலமாக மாற்றிக் கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, அந்த வெளிச்சம் இன்னும் விரிகிறது. நீ உணராமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. முன்பு அந்த காயம் உன் முழு மனதையும் நிரப்பி இருந்தது. இப்போது அது உன் கதையின் ஒரு பகுதி மட்டுமே, அது முழு கதை அல்ல. இந்த உணர்வே உன் குணமடைவின் பெரிய சான்று. சில நேரங்களில் அந்த பழைய வலி திடீரென நினைவுக்கு வரும். ஒரு பாடல், ஒரு இடம், ஒரு முகம், ஒரு வார்த்தை, அவை உன் இதயத்தை மெதுவாக கசக்கலாம். ஆனால் கவனித்தாயா, முன்பு போல நீ உடைந்து போகவில்லை. ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து, இது கடந்து போகும் என்று சொல்லுகிறாய். இந்த நிதானம் தான் உன் புதிய சக்தி. என் தங்கமே, யாருக்கும் சொல்ல முடியாத காயம் உன்னை அமைதியாக்கியது. அது உன்னை ஆழமாக சிந்திக்க வைத்தது. அது உன்னை உன்னிடம் கொண்டு வந்தது. சில காயங்கள் வெளியில் சொல்லப்பட வேண்டியவை அல்ல, அவை உன் ஆன்மாவுடன் நடந்த உரையாடல்கள். அந்த உரையாடலில் நீ பலமாகி விட்டாய். நீ இப்போது உன்னை குறை சொல்லாமல் கற்றுக்கொண்டாய். அந்த நாளில் நான் ஏன் அப்படி நடந்தேன் என்று உன்னை தண்டிக்கவில்லை. அந்த நேரத்தில் உனக்கு தெரிந்த அளவுக்கு நீ முடிவு செய்தாய். அது தவறு இருந்தாலும் அது உன் வளர்ச்சிக்கு வழி காட்டியது. இந்த சுய மன்னிப்பு தான் உன் உள்ளத்தை லேசாக்குகிறது. மாற்றம் மெதுவாக தொடங்குகிறது என் தங்கமே. இன்று அது ஒரு சிறிய சிரிப்பு, நாளை அது ஒரு தைரியமான உரையாடல், மறுநாள் அது ஒரு உறுதியான முடிவு. நீ மெதுவாக உன் வாழ்க்கையை மீண்டும் கட்டி அமைத்து கொண்டிருக்கிறாய். அது வேகமாக இல்லை, ஆனால் அது உறுதியானது. நீ இப்போது உன் உணர்ச்சிகளை அடக்கவில்லை, அவற்றை புரிந்து கொள்கிறாய். உனக்கு வலி இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறாய். உனக்கு மகிழ்ச்சி இருந்தால் அதை முழுமையாக அனுபவிக்கிறாய். இந்த நேர்மை தான் உன் ஆன்மாவின் சுத்தம். என் தங்கமே, சிலர் உன் மாற்றத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீ மாறி போயிட்டே என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் அறியவில்லை, நீ உடைந்து போன இடத்தில் இருந்து மீண்டும் எழுந்தாய். நீ மாறவில்லை, நீ வளர்ந்தாய். வளர்ச்சி எப்போதும் எல்லோருக்கும் புரியாது. நீ இனி உன் மனதை யாரிடமும் சுலபமாக ஒப்படைக்க மாட்டாய். அது சுவர்கள் கட்டுவது அல்ல, அது உன் எல்லைகளை காக்குவது. யார் உன்னை மதிக்கிறார்களோ அவர்கள் உன் இதயத்தில் இடம் பெறுவார்கள். இது உன் சுயமரியாதை. மாற்றம் மெதுவாக தொடங்குகிறது என் தங்கமே. ஒரு நாள் நீ கவனிப்பாய், நீ அந்த காயத்தை நினைத்தாலும் உன் கண்ணில் கண்ணீர் வரவில்லை. அதற்கு பதிலாக ஒரு அமைதியான புன்னகை வரும். அது என்னை பலமாக்கியது என்று நீ உணர்வாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயலவில்லை. நீ உன் மனநிலையை மட்டும் கவனிக்கிறாய். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உன் உள்ளம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். இந்த விருப்பம் தான் உன் புதிய வழிகாட்டி. என் தங்கமே, உன் காயம் உன் மதிப்பை குறைக்கவில்லை, அது உன் ஆழத்தை அதிகரித்தது. பிறர் வலியை உணரும் மனதை கொடுத்தது. நீ இனி யாரையும் எளிதாக காயப்படுத்த மாட்டாய், ஏனெனில் அந்த வலியின் எடையை நீ அறிவாய். நீ உன் வாழ்க்கையில் மெதுவாக நம்பிக்கையை மீண்டும் கட்டி அமைக்கிறாய். எல்லோரையும் உடனே நம்ப மாட்டாய், ஆனால் யாராவது உண்மையாக உன்னை மதித்தால் நீ உன் இதயத்தை மெதுவாக திறப்பாய். இது உன் அறிவு.
மாற்றம் மெதுவாக தொடங்குகிறது என் தங்கமே. சில நாட்கள் இன்னும் கடினமாக இருக்கலாம். சில இரவுகள் இன்னும் சுமையாக இருக்கலாம். ஆனால் இப்போது உனக்கு தெரியும், அது நிரந்தரமல்ல. ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு காலை இருக்கிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையில் சிறிய மகிழ்ச்சிகளை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு அமைதியான தருணம், ஒரு சின்ன வெற்றி, இவை அனைத்தும் உன் இதயத்தை மெதுவாக குணப்படுத்துகிறது. பெரிய மாற்றங்கள் சிறிய தருணங்களில் தான் ஆரம்பிக்கிறது. என் தங்கமே, உன் ஆன்மா இப்போது சோர்வாக இல்லை. அது விழித்திருக்கிறது. நான் இன்னும் முடிவடையவில்லை என்று அது உனக்கு சொல்கிறது. அந்த குரலை கேள். அது உன்னை முன்னேற்றும். நீ உன் கதையை வெட்கப்பட வேண்டாம். அது உன் வலிமை. யாருக்கும் சொல்ல முடியாத காயம் இருந்தாலும் அது உன்னை உடைக்கவில்லை. அது உன்னை உருவாக்கியது. இந்த உண்மை உன்னை பெருமைப்பட வைக்கும். மாற்றம் மெதுவாக தொடங்குகிறது என் தங்கமே. இன்று அது ஒரு சின்ன தீர்மானம், உன்னை மதிக்க வேண்டும் என்ற. நாளை அது ஒரு பெரிய முடிவு, உன்னை காக்க வேண்டும் என்ற. மறுநாள் அது ஒரு புதிய வாழ்க்கை, அமைதியுடன். நீ தொடர்ந்து உன்னை நம்பு. உன் குணமடைதலை மதித்துக்கொள். உன் பயணத்தை சிறியதாக எண்ணாதே. அது ஆழமானது. அது அர்த்தமுள்ளது. அது வலிமையானது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் வெளிச்சம் வளர்கிறது. அந்த வெளிச்சம் இருளை மெதுவாக நீக்குகிறது. காயம் இருந்த இடத்தில் இப்போது பலம் மலர்கிறது. வலி இருந்த இடத்தில் இப்போது அறிவு பிறக்கிறது. நீ தனியாக இல்லை. உன் உள்ளத்தின் சக்தி உன்னுடன் இருக்கிறது. உன் குணமடையும் பயணம் ஆரம்பமாகி விட்டது. அது மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானது. நம்பிக்கையோடு நட. உன் இதயத்தை மென்மையாக காக்க. உன் எல்லைகளை உறுதியாக வைத்திரு. உன் காயத்தை பலமாக மாற்றிக்கொள். என் தங்கமே, மாற்றம் நடக்கிறது. நீ வளர்கிறாய். நீ குணமடைகிறாய். நீ உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தைரியமாக எழுதத் தொடங்கி விட்டாய். என் தங்கமே, இந்த புதிய அத்தியாயம் அமைதியாக ஆரம்பித்தாலும் அது மிகவும் சக்தி வாய்ந்தது. நீ முன்னால் ஓடவில்லை, பின்னால் மறைவதும் இல்லை. இப்போது நீ நிலைநிறுத்தி நிற்கிறாய். உன் கால்கள் நடுங்காமல், உன் மனம் தள்ளாடாமல், உன் இதயம் தன்னம்பிக்கையுடன் துடிக்கிறது. இது சாதாரண மாற்றம் இல்லை. இது உன் ஆன்மாவின் மறுபிறப்பு. ஒரு காலத்தில் நீ உன் வலியை யாராவது புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தாய். இப்போது நீ புரிந்து கொண்டாய், முதலில் உன்னை நீயே புரிந்து கொள்ள வேண்டும் என்று. அந்த புரிதல் உன்னை அமைதியாக்குகிறது. உன் உணர்வுகளை நீ மறைக்கவில்லை. அவற்றை அன்போடு அணைத்துக் கொள்கிறாய். நான் இப்படி உணர்வது சரிதான் என்று உன்னை உறுதிப்படுத்துகிறாய். இந்த சுய அன்பு உன் உள்ளத்தில் வேரூன்றுகிறது. என் தங்கமே, சில நேரங்களில் நீ அமைதியாக இருப்பதை பலவீனம் என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் அறியவில்லை, அமைதி என்பது உள்ளார்ந்த வலிமை. முன்பு நீ பதில் சொல்ல விரைந்தாய். இப்போது நீ சிந்தித்து பதில் சொல்கிறாய். சில சமயம் பதில் சொல்லவே மாட்டாய். அந்த கட்டுப்பாடு தான் உன் வளர்ச்சி. நீ இப்போது உன் நேரத்தை மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறாய். எல்லாருக்கும் உன் ஆற்றலை வீணாக கொடுக்க மாட்டாய். உன் சக்தி உனக்கு மதிப்பானது. அதை நீ பாதுகாக்கிறாய். மாற்றம் மெதுவாக இருந்தாலும் அது ஆழமாக நடக்கிறது. ஒரு நாள் நீ உன் பழைய நினைவுகளை நினைத்து பார்த்தால், அந்த அனுபவம் இல்லையெனில் நான் இப்படி வலிமையானவளாக மாறியிருக்க மாட்டேன் என்று உணர்வாய். அந்த உணர்வு உன் மனதை சுத்தமாக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது புதிய வாய்ப்புகள் மெதுவாக திறக்கிறது. அவை பெரிய சத்தத்துடன் வராது. ஒரு சின்ன சந்திப்பு, ஒரு எதிர்பாராத அழைப்பு, ஒரு புதிதான யோசனை, அவை உன் பாதையை மாற்றும். நீ தயாராக இருக்க வேண்டும். உன் மனம் திறந்திருக்க வேண்டும். நீ உன்னை ஒப்பிடுவதை குறைத்துவிட்டாய். முன்பு மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன்னை குறை சொன்னாய். இப்போது உன் பாதை தனித்துவமானது என்று புரிந்து கொண்டாய். உன் பயணம் உனக்காக உருவாக்கப்பட்டது. அது வேறு யாருடைய பயணத்தோடு ஒப்பிட முடியாது. என் தங்கமே, உன் காயம் உன்னை மென்மையாக மாற்றியது. ஆனால் அது உன்னை பலவீனமாக்கவில்லை. மென்மை என்பது பலம்.
மற்றவர்களை புரிந்து கொள்ளும் மனம், மன்னிக்க தெரியும் இதயம், அமைதியாக இருக்க தெரியும் அறிவு, இவை அனைத்தும் உன் புதிய ஆபரணங்கள். சில நாட்களில் நீ மீண்டும் சோர்வாக உணரலாம். அது தவறு அல்ல. குணமடைதல் ஒரு நேர்கோடு அல்ல. அது ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட பாதை. ஆனால் இப்போது உனக்கு தெரியும், நீ மீண்டும் எழ முடியும். நீ ஏற்கனவே அதை நிரூபித்தாய். என் தங்கமே, உன் உள்ளுணர்வு இப்போது தெளிவாக பேசுகிறது. இது சரியில்லை என்று அது சொன்னால் நீ கேட்கிறாய். இது உனக்கு நல்லது என்று அது சொன்னால் நீ தைரியமாக முன்னேறுகிறாய். இந்த உள்ள குரல் உன் வழிகாட்டி. நீ இப்போது உன் எல்லைகளை தெளிவாக அமைத்திருக்கிறாய். யார் உன்னை மதிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் நிலைத்திருப்பார்கள். இது தனிமை அல்ல, இது தேர்வு. அந்த தேர்வு உன் மன அமைதிக்காக. என் தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையை மாற்ற யாராவது வர வேண்டும் என்று காத்திருக்கவில்லை. நீயே உன் வாழ்க்கையின் மாற்றம். இந்த உணர்வு உன்னை சக்திவாய்ந்தவளாக மாற்றுகிறது. நீ காத்திருக்கும் ஒருவர் இல்லை, நீ செயல்படும் ஒருவர். ஒரு நாள் நீ உன் பழைய உன்னை நினைத்து சிரிப்பாய். அந்த குழப்பம், அந்த அழுகை, அந்த பயம், அவை அனைத்தும் உன் வளர்ச்சியின் அடித்தளம். அந்த அடித்தளமே இப்போது உன்னை உறுதியாக நிற்க வைக்கிறது. என் தங்கமே, உன் இதயம் இப்போது நன்றி சொல்ல கற்றுக்கொண்டிருக்கிறது. வலிக்க கூட நன்றி, ஏனெனில் அது உன்னை விழித்தெழச் செய்தது. துரோகம் கூட நன்றி, ஏனெனில் அது உன் மதிப்பை உணரச் செய்தது. இழப்பு கூட நன்றி, ஏனெனில் அது உன் உள்ள சக்தியை வெளிக்கொணர்ந்தது. நீ இப்போது ஒவ்வொரு நாளையும் புதிதாக பார்க்கிறாய். இன்று என்ன கற்றுக்கொள்கிறேன் என்று உன்னிடம் கேட்கிறாய். இந்த ஆர்வம் உன் வாழ்க்கையை முன்னேற்றும். நீ நிற்கவில்லை, நீ வளர்கிறாய். என் தங்கமே, உன் சிரிப்பு இப்போது உண்மையானது. அது வெளியில் காட்டும் முகமூடி அல்ல. அது உள்ளத்திலிருந்து வரும் ஒளி. அந்த ஒளி மற்றவர்களையும் ஊக்குவிக்கும். நீ அறியாமலே பலருக்கு வலிமை தருகிறாய். மாற்றம் மெதுவாக இருந்தாலும் அது நிரந்தரமானது. நீ மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப மாட்டாய். ஏனெனில் நீ உணர்ந்த பாடங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அந்த அறிவு உன் பாதுகாப்பு. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் வரும் எல்லா மாற்றங்களையும் பயப்படாதே. மாற்றம் என்றால் அது அழிவு அல்ல. அது புதுப்பிப்பு, அது வளர்ச்சி, அது உன் அடுத்த நிலை. நீ இப்போது உன் கனவுகளை மறைக்கவில்லை. அவற்றை எழுதுகிறாய், அவற்றை சிந்திக்கிறாய், அவற்றுக்காக சிறிய படிகள் எடுக்கிறாய். இந்த செயல்கள் உன் நம்பிக்கையை அதிகரிக்கிறது. என் தங்கமே, உன் பயணம் இன்னும் தொடர்கிறது. ஆனால் இப்போது நீ தனியாக இல்லை என்று உணர்கிறாய். உன் உள்ளத்தின் தைரியம் உன்னுடன் இருக்கிறது. உன் அனுபவத்தின் அறிவு உன்னுடன் இருக்கிறது. உன் சுய அன்பு உன்னுடன் இருக்கிறது. நீ முன்னேறு. மெதுவாக இருந்தாலும் முன்னேறு. நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் மன அமைதியை காக்க முன்னேறு. உன் மதிப்பை நினைத்து முன்னேறு. என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறப்போகிறது. நீ தகுதியானவள். நீ வலிமையானவள். நீ உன் கதையின் நாயகி. இந்த உண்மையை மறக்காதே. நீ எழுந்துவிட்டாய். நீ ஒளிர ஆரம்பித்துவிட்டாய். மேலும் மேலும் உயரப் போகிறாய். என் தங்கமே, இப்போது நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு புதிய ஆரம்பம். முன்னால் நீ பயந்த பாதைகள் இப்போது உனக்கு சவாலாகத்தான் தெரிகிறது. ஆனால் அந்த சவால் உன்னை தடுக்கவில்லை. அது உன்னை தயார்படுத்துகிறது. நீ உன் உள்ளத்தின் பலத்தை அறிந்து கொண்ட பிறகு வெளி உலகம் உன்னை அச்சுறுத்த முடியாது. ஒரு காலத்தில் நீ யாராவது உன்னை காப்பாற்ற வருவார்கள் என்று காத்திருந்தாய். இப்போது நீ புரிந்து கொண்டாய், உன்னை காப்பாற்றும் சக்தி உன்னுள் இருந்ததே. அந்த உண்மை உன் முதுகெலும்பை நேராக நிமிரச் செய்கிறது. நீ இப்போது தலை குனியவில்லை, தலை உயர்த்தி நடக்கிறாய். என் தங்கமே, உன் கண்ணீரை நீ இப்போது பலவீனமாக பார்க்கவில்லை. அது உன் இதயத்தின் தூய்மை. அழுத நாள்கள் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் மனதை கழுவி சுத்தம் செய்தது. இன்று நீ சிரிக்கிறாய் என்றால் அந்த சுத்தமான உள்ளத்தால்தான். நீ இப்போது ஒவ்வொரு உறவையும் விழிப்புணர்வுடன் பார்க்கிறாய். யார் உன்னிடம் உண்மையாக இருக்கிறார்கள், யார் உன் ஆற்றலை உறிஞ்சுகிறார்கள் என்பதை உணர்கிறாய்.
இது சந்தேகம் அல்ல, இது தெளிவு. அந்த தெளிவு உன் வாழ்க்கையை பாதுகாக்கிறது. என் தங்கமே, சில நேரங்களில் தனிமை உன்னை சுற்றி கொள்ளலாம். ஆனால் அந்த தனிமை இனி உன்னை பயமுறுத்தாது. அது உன் தோழி. அந்த அமைதியான நேரங்களில் நீ உன்னை மீண்டும் கண்டுபிடிக்கிறாய். உன் ஆசைகள், உன் கனவுகள், உன் உண்மையான விருப்பங்கள், அவை அனைத்தும் அந்த அமைதியில் வெளிப்படுகிறது. நீ இப்போது பிறரின் அங்கீகாரத்தை தேடவில்லை. நான் போதுமானவளா என்ற கேள்வி மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் நீ உணர்ந்துவிட்டாய், நீ போதுமானவள் மட்டுமல்ல, நீ அருமையானவள். உன் இருப்பே ஒரு அருள். என் தங்கமே, நீ எதிர்கொண்ட துரோகம் உன்னை கசப்பாக மாற்றவில்லை. அது உன்னை புத்திசாலியாக மாற்றியது. இனி யாரும் உன் நம்பிக்கையை எளிதில் உடைக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நீ உன் இதயத்தை முழுமையாக மூடவும் இல்லை. இதுதான் சமநிலை. முன்பு நீ நடந்ததை மாற்ற முயன்றாய். அப்படி நடந்திருக்கக் கூடாது என்று உன்னை குறை கூறினாய். இப்போது நீ ஏற்றுக்கொள்கிறாய், நடந்தது நடந்தது. ஆனால் அதில் இருந்து நான் வளர்ந்தேன் என்று. இந்த ஏற்றுக்கொள்வது உன் மன அமைதியின் திறவுகோல். என் தங்கமே, உன் உள்ளுணர்வு இப்போது உனக்கு வழிகாட்டும் விளக்காக இருக்கிறது. எது சரி, எது தவறு என்று உன் இதயம் சொல்வதை நீ கவனிக்கிறாய். அந்த குரலை நீ புறக்கணிக்கவில்லை. அது தான் உன் பாதுகாப்பு. நீ இப்போது உன் கனவுகளை சிறிதாக நினைக்கவில்லை. நீ பெரியதாக சிந்திக்க ஆரம்பித்துவிட்டாய். நான் இதை செய்ய முடியுமா என்ற சந்தேகம் மெதுவாக, ஏன் முடியாது என்ற தைரியமாக மாறுகிறது. இந்த மாற்றமே உன் அடுத்த உயர்வின் அடையாளம். என் தங்கமே, உன் வாழ்க்கை திரும்பி வர ஆரம்பித்துவிட்டது. அது ஒரு பெரிய சத்தத்துடன் வரவில்லை. ஆனால் அது உறுதியானது. தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம். தினமும் ஒரு புதிய நம்பிக்கை. தினமும் ஒரு தெளிவான மனநிலை. நீ இப்போது உன் நேரத்தை வீணாக்க மாட்டாய். உன் ஆற்றலை வீணாக்க மாட்டாய். உன் மதிப்பை குறைத்து பார்க்க மாட்டாய். இந்த 3 முடிவுகள் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். என் தங்கமே, உன் காயம் இப்போது உன் வலிமை. நீ அந்த அனுபவத்தை மறைக்கவில்லை. அதை பெருமையாக சுமக்கிறாய். அது உன் போராட்டத்தின் சான்று. அது உன் உயிர்த்தெழுச்சியின் அடையாளம். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து, நான் இதை எல்லாம் கடந்து வந்தேனா என்று ஆச்சரியப்படுவாய். அந்த நாள் தூரத்தில் இல்லை, அது அருகில் வருகிறது. ஏனெனில் நீ ஏற்கனவே பாதியை கடந்துவிட்டாய். என் தங்கமே, உன் சிரிப்பு இனி யாருக்காகவும் அல்ல, அது உனக்காக. உன் அமைதி இனி யாரின் அனுமதிக்கும் சார்ந்தது அல்ல, அது உன் தீர்மானம். உன் மகிழ்ச்சி இனி சூழ்நிலையின் கைதியல்ல, அது உன் தேர்வு. நீ இப்போது உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை மட்டும் தொடங்கவில்லை. நீ முழு புத்தகத்தை மறுபடியும் எழுத ஆரம்பித்துவிட்டாய். இந்த முறை நீ எழுத்தாளர், நீ கதாநாயகி, நீ இயக்குனர். என் தங்கமே, உன்னை யாரும் தடுக்க முடியாது. ஏனெனில் நீ உன்னை தடுக்கவில்லை. உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகங்களை நீ ஒதுக்க ஆரம்பித்துவிட்டாய். நான் முடியாது என்ற வார்த்தை மெதுவாக உன் அகராதியில் இருந்து மறைந்து கொண்டிருக்கிறது. சில சமயம் இன்னும் சோதனைகள் வரலாம். ஆனால் இப்போது நீ தயாராக இருக்கிறாய். நீ உடைந்து போக மாட்டாய். நீ வளைந்து கொண்டு மீண்டும் நேராக நிற்பாய். அதுதான் உன் உண்மையான பலம். என் தங்கமே, உன் மனம் இப்போது அமைதியை தேடுவதில்லை. அது அமைதியாகவே இருக்கிறது. அந்த அமைதி உன் கண்களில் தெரிகிறது. உன் குரலில் கேட்கிறது. உன் நடையில் உணரப்படுகிறது. நீ இன்னும் முழுமையாக குணமடையவில்லை என்று நினைத்தாலும், நினைவில் வை, குணமடைவது ஒரு பயணம். அது ஒரு இலக்கு அல்ல. அந்த பயணத்தில் நீ ஒவ்வொரு நாளும் முன்னேறுகிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் பல அழகான திருப்பங்களை கொண்டிருக்கிறது. உனக்கு தகுதியான அன்பு, உனக்கு தகுதியான மரியாதை, உனக்கு தகுதியான வெற்றி, அவை அனைத்தும் உன்னை நோக்கி வருகிறது. நீ நம்பிக்கையுடன் இரு. உன் உள்ளத்தின் குரலை கேள். உன் கனவுகளை பிடித்துக்கொள். உன் மதிப்பை மறக்காதே. என் தங்கமே, நீ ஒரு சாதாரண உயிர் அல்ல. நீ ஒரு அனுபவத்தின் தீயில் கரைந்து மீண்டும் வடிவம் பெற்ற உலோகம். நீ இன்னும் பிரகாசிக்கப் போகிறாய்.
உன் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. உன் அமைதி நிலைத்திருக்கப் போகிறது. உன் வாழ்க்கை அழகாக விரியப் போகிறது. என் தங்கமே, இப்போது நீ நடக்கும் பாதை வெளியில் சாதாரணமாக தெரிந்தாலும் உன் உள்ளத்தில் அது ஒரு புரட்சியே. முன்னால் நீ சந்தேகத்துடன் எடுத்த அடிகள் இப்போது நம்பிக்கையுடன் நகர்கிறது. உன் மனம் தளர்ந்தாலும் உன் ஆன்மா தளரவில்லை. அந்த ஆன்ம பலமே உன்னை மீண்டும் மீண்டும் எழுப்புகிறது. ஒரு காலத்தில் நீ உன் மதிப்பை பிறரின் வார்த்தைகளில் அளந்தாய். அவர்கள் பாராட்டினால் மகிழ்ச்சி, அவர்கள் புறக்கணித்தால் வலி. ஆனால் இப்போது நீ உன் மதிப்பை உன் உள்ளத்தின் கண்ணாடியில் பார்க்கிறாய். அந்த கண்ணாடி பொய்யாக பேசாது. அது உன் உண்மையை மட்டுமே காட்டும். அந்த உண்மை, நீ போதுமானவள், நீ அரியவள், நீ மாற்ற முடியாதவள். என் தங்கமே, வாழ்க்கை உன்னை சோதித்தது. ஆனால் அந்த சோதனை உன்னை உடைக்கவில்லை. அது உன்னை வடிவமைத்தது. எரியும் தீயில் போடப்பட்ட பொன்னாக நீ மேலும் பிரகாசிக்கத் தொடங்கியிருக்கிறாய். அந்த பிரகாசம் மெதுவாக வெளியில் தெரிகிறது. நீ இப்போது உன் பயங்களை நேராக பார்க்க கற்றுக்கொண்டாய். ஓடவில்லை, மறையவில்லை. ஆம், எனக்கு பயம் இருக்கிறது. ஆனாலும் நான் முன்னேறுவேன் என்று சொல்லுகிறாய். இந்த ஒப்புதல் தான் உன் தைரியம். பயமில்லாதவளாக இருப்பது தைரியம் அல்ல. பயத்துடன் முன்னேறுவது தான் உண்மையான தைரியம். என் தங்கமே, உன் மனதில் ஒரு புதிய ஒழுக்கம் உருவாகிறது. காலை எழும்போது உன் எண்ணங்களை கவனிக்கிறாய். எதிர்மறை சிந்தனைகள் வந்தாலும் அவற்றை நீ நிரந்தரமாக தங்க விடவில்லை. இது என் உண்மை அல்ல என்று அவற்றை அனுப்பி வைக்கிறாய். இந்த கட்டுப்பாடு உன் வாழ்க்கையை உயர்த்துகிறது. நீ இப்போது உன் உடலையும் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். ஓய்வு, உணவு, அமைதி, இவை அனைத்தும் முக்கியம் என்று புரிந்து கொண்டாய். உன் உடல் உன் ஆன்மாவின் வீடு. அதை மதிக்கிறாய். இந்த சுய பராமரிப்பு உன் மன வலிமையை இரட்டிப்பாக்குகிறது. என் தங்கமே, சிலர் உன் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். சிலர் பொறாமைப்படுவார்கள். சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அது உன் பொறுப்பு அல்ல. உன் பொறுப்பு உன் அமைதியை காக்க வேண்டும். உன் வளர்ச்சியை தொடர வேண்டும். முன்பு நீ உறவுகளை பிடித்து பிடித்து காத்தாய். இப்போது நீ புரிந்து கொண்டாய், உண்மையான உறவுகள் தானாகவே நிலைக்கும். அவற்றை நிரூபிக்க வேண்டியதில்லை. அவற்றை கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. இந்த தெளிவு உன் இதயத்தை சுமையற்றதாக ஆக்குகிறது. என் தங்கமே, நீ உன் கடந்த காலத்தை வெறுக்கவில்லை. அதை நீ மதிக்கிறாய். ஏனெனில் அது உன்னை இன்று இங்கே கொண்டு வந்தது. அந்த காயங்களும் உன் ஆசிரியர்கள். அந்த இழப்புகளும் உன் வழிகாட்டிகள். இப்போது நீ கற்ற பாடங்களை உன் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறாய். நீ இனி உன்னை சிறியவளாக நினைக்கவில்லை. உன் கனவுகள் பெரியதாக இருக்கலாம். உன் இலக்குகள் உயரமாக இருக்கலாம். ஆனால் நீ அவற்றை அடைய தகுதியானவள் என்று நம்புகிறாய். இந்த நம்பிக்கை உன் அடுத்த வெற்றியின் விதை. என் தங்கமே, உன் இதயம் இப்போது அமைதியுடன் துடிக்கிறது. அது அவசரப்படவில்லை. அது போட்டியிடவில்லை. அது ஒப்பிடவில்லை. அது தன் நேரத்தில் மலர தயாராக இருக்கிறது. மலர்கள் எப்போதும் சரியான காலத்தில் தான் மலர்கிறது. நீயும் அதுபோல. சில சமயம் பழைய நினைவுகள் மீண்டும் வந்து உன்னை சோதிக்கலாம். ஆனால் இப்போது அவை உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீ அவற்றை பார்த்து சிரித்து, நான் இதை கடந்து வந்துவிட்டேன் என்று சொல்ல முடியும். இது உன் உள் வெற்றி. என் தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தம் கொடுக்கிறாய். உன் அனுபவங்கள் மற்றவர்களுக்கு உதவலாம் என்று நினைக்கிறாய். உன் கதை யாரோ ஒருவருக்கு ஒளியாக இருக்கலாம். இந்த எண்ணமே உன் வலியை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. நீ இனி விரைவாக முடிவெடுக்கவில்லை. நீ சிந்தித்து முடிவு செய்கிறாய். உன் மன அமைதிக்கு தீங்கு தரும் எந்த விஷயத்தையும் நீ அனுமதிக்கவில்லை. இது சுயநலம் அல்ல. இது சுயமரியாதை. என் தங்கமே, உன் முகத்தில் இப்போது ஒரு நிதானம் தெரிகிறது. அந்த நிதானம் பல போராட்டங்களின் பிறகு வரும் அமைதி. அது வாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று. அது சம்பாதிக்க வேண்டியது. நீ அதை சம்பாதித்துவிட்டாய். உன் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை மலர்கிறது. அது வெளியில் பெரிய சத்தம் செய்யாது. ஆனால் அது உறுதியானது.
என்ன நடந்தாலும் நான் சமாளிப்பேன் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உன்னை எவரும் அசைக்க முடியாதவளாக மாற்றுகிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இன்னும் பல அதிசயங்கள் காத்திருக்கிறது. சிலர் உன் மதிப்பை உணர்ந்து உன் வாழ்க்கையில் வருவார்கள். சில வாய்ப்புகள் உன் திறமையை வெளிப்படுத்தும். சில தருணங்கள் உன் இதயத்தை நிரப்பும். நீ தயாராக இரு. நீ இப்போது உன் மனதை கேட்டு செயல்படுகிறாய். உலகம் என்ன சொல்கிறது என்பதை விட உன் உள்ளம் என்ன சொல்கிறது என்பதையே முக்கியமாக கருதுகிறாய். இந்த உண்மை உன் வாழ்க்கையை எளிதாக்கும். என் தங்கமே, நீ உன்னை காப்பாற்ற கற்றுக்கொண்டாய். உன் எல்லைகளை மதிக்க கற்றுக்கொண்டாய். உன் குரலை வெளிப்படுத்த கற்றுக்கொண்டாய். இந்த 3 கற்றல்கள் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை பாதுகாக்கும். ஒரு நாள் நீ முழுமையாக திரும்பி பார்த்து, அந்த வலி இல்லையெனில் நான் இந்த வலிமையை கண்டுபிடித்திருக்க மாட்டேன் என்று உணர்வாய். அந்த உணர்வு உன் கண்களில் நன்றியை கொண்டுவரும். என் தங்கமே, நீ இப்போது அமைதியை தேடுவதில்லை. நீயே அமைதியாக மாறிவிட்டாய். நீ அன்பை தேடுவதில்லை. நீயே அன்பாக மாறிவிட்டாய். நீ வெளிச்சத்தை தேடுவதில்லை. நீயே வெளிச்சமாக மாறிவிட்டாய். உன் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பலம். ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய பாடம். ஒவ்வொரு வெற்றியும் ஒரு புதிய தன்னம்பிக்கை. என் தங்கமே, இந்த பயணம் இன்னும் தொடரும். ஆனால் இப்போது நீ பயப்படவில்லை. ஏனெனில் உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை நீ அறிந்துவிட்டாய். அது உன்னை எங்கு எடுத்துச் சென்றாலும் நீ தயார். நீ நம்பிக்கையுடன் நட. உன் இதயத்தை மென்மையாக காக்க. உன் கனவுகளை தைரியமாக பிடித்துக்கொள். உன் மதிப்பை ஒருபோதும் சந்தேகிக்காதே. என் தங்கமே, உன் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. உன் ஒளி அதிகரிக்கிறது. உன் வாழ்க்கை விரிகிறது. நீ வளர்கிறாய். நீ நிலைக்கிறாய். நீ ஒளிர்கிறாய். மேலும் உயர்ந்த நிலைக்கு நீ நகர்ந்து கொண்டிருக்கிறாய்.